பெண்களுக்கு பீரியட் டைம்ஸ்ல வர மூட் ஸ்விங்ஸோட தீர்வு அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ்லயே இருக்கு. பெண்களை நிலவோட ஒப்பிடுறாங்க இல்லையா, அது வெறும் பூமிக்காக மட்டும் இல்லை, அதுக்கு பின்னாடியும் ஒரு சயின்ஸ் இருக்கு. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்துருந்தீங்கன்னா, இந்த பௌர்ணமி, அமாவாசை இந்த மாதிரி காலகட்டங்கள்ல கடல் கொஞ்சம் கொந்தளிப்பா தான் இருக்கும். இதே போலதான் பெண்களுக்கும் பீரியட்ஸ்க்கு முன்னாடி மூட் ஸ்விங்ஸ் ஆகிறது இயற்கை. நம்ம யோகிக் சயின்ஸ்ல பல நாடிகள் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான நாடியா கருதப்படுறது ஈடா நாடி, பிங்களா நாடி, சுஷும்னா நாடி அப்படிங்கிறது. இதுல ஈடா நாடிய சந்திர நாடி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இது இட் இஸ் ஸ்பெசிபிக் டு ஃபெமினைன் எனர்ஜி. இன்னும் சிம்பிளா சொல்ல போனா, நம்ம பீரியட் டைம்ஸ்ல நல்ல காமிங்கான பிரெத் ஒர்க்ஸோ, மெடிடேஷனோ, கிரியேட்டிவான ஒர்க்ஸோ, இல்லைன்னா ஜாலியாக பாட்டு கேட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிறதோ, நம்ம இப்படி எந்த விதமான ஆக்டிவிட்டி செஞ்சாலும் நம்ம மூட் ஸ்விங்ஸை நம்ம தவிர்க்கலாம். அப்படின்னா நான் ஆக்டிவ் ஒர்க் அவுட்டே பண்ண முடியாதா? பண்ணலாம். பீரியட்ஸ் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு எனர்ஜி பில்டப் ஆயிருக்கும். அந்த டைம்ல நீங்க ஆக்டிவா என்ன ஒர்க் அவுட் வேணும் பண்ணிக்கலாம். லிட்ரலா சொல்ல போனா, நம்ம முன்னோர்கள்லாம் தீட்டு அப்படின்னு பெண்களை பீரியட்ஸ் டைம்ல ஒதுக்கி வைக்கல. அவங்க உடலுக்கு அந்த நேரத்துல ரெஸ்ட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் தகவலோட மீண்டும் மீட் பண்ணலாம்.